பல்லு எனக்கு எப்போ பார்த்தாலும் வெள்ளையாக இருக்குது காய்ஸ். இப்படி இந்த பல்லே அளக்க மாட்டேன், ஆனால் எப்படி வெள்ளையாகுதுன்னு தெரில. ஸோ பார்த்துங்க ஆனாலக்கன் மது. காலையே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. கல்லூரி போகணுன்னா மட்டும் 7 மணிக்கு எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. சரி எந்திரிச்சு கிளம்பிட்டோம் சண்டே மார்க்கெட்டுக்கு. பார்த்தீங்கன்னா போய் சட்டை கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு படம். என்னது தம்பி? கேப்பா? கேப்பு வேணாம் தம்பி. இதுனா ஃபுல்லா சாக்ஸு? ஃபுல் இருக்கா? எடு ஒன்று. வெள்ளை கொடு. எவ்வளோ தம்பி? 140. 100 ரூபாய்க்கு 4 பீஸ் தராங்க. நயமா ஏமாத்துறாங்களே. இந்த பாரு இந்த தம்பி வந்து எங்களை ஏமாத்துறான் பார்த்துக்கங்க. 140 ரூபான்னு சொல்லிக்கிறோம். இதே ஒன்று இந்த உள்ள இந்த மாதிரி 3 பீஸ். இது எவ்வளோ? 100 ரூபா தானே? 3 100 ரூபா. இல்லை 1 40 ரூபாய்க்கு கொடுக்குறானா? 100 ரூபா கொடுங்க. 1 அடுத்து 40, 3 அடுத்து 100 ரூபா கொடுங்க. சரி இன்னொரு 2 கொடு. சரிப்பாப்பா. இல்லை வெள்ளையே வேணாம், வெள்ளை ஒன்று போதும். வேறு ஏதாவது இன்னும் என்ன கலர்னா எடுத்துங்க. நினைக்கிறேன் கருப்பு வேணாம், அதில் எடுத்துக்கேன். ஐயோ கொடுங்க. வேறு இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு. தம்பி எல்லாம் அதிகமாக ரேட் சொல்கிறாங்க பார்த்துங்க. எங்களை ஏமாற்ற பார்க்குறான் இந்த தம்பி வந்து எங்களை ஏமாத்துறான் பார்த்துங்க. பார்த்துங்க 2 பேர் சேர்ந்து எங்களை ஏமாத்துறான். சரி தம்பி இது 2. இன்னொன்று ஏதோ ஒரு கலர் கொடு. இந்த கலரா? சரி புரியுது. இதில் 2 இருக்குமா? 1 தான் இருக்குமா? அதான் 2 இருக்கும். அதான் 100. ஏய் இந்த 3 போடு. பாருங்கள் தம்பி கடை எங்கே இருக்குதுன்னா இந்த ஏபிஎஸ் பையா இந்தியா பேங்க் ஆஃப் பரோடா கிட்டே வந்து இந்த தம்பிகிட்ட வாங்க. எல்லாம் கம்மியான விலை தர அப்படி பார்த்துங்க. எல்லாம் பர்ஸ்லாம் வைக்கிறா அப்படி பாருங்கள். உங்கள் லவருக்கு பர்ஸ்லாம் வாங்கினா இங்கே வந்து கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. எல்லாம் கம்மி விலையில் இருக்குது பாருங்கள். செயின் வேறு என்ன ஏதோ நகவட்டிக்குது, பூட்டுக்குது, மோதிரம் கீதிரம் எல்லாமே இருக்குது. வந்து வாங்கிக்கிங்க. தம்பி எல்லாம் மலிவான வெள்ளை தர அப்படி. பெல்ட் வேணுன்னா உங்கள் இடுப்புக்கு சைஸான பெல்ட்டாக தர அப்படி. தம்பி எல்லாம் வந்து வாங்கன்னு சொல்லி தம்பி. என்ன சிரிக்கிறா தம்பி? ஒரு வெக்கமாக இருக்குதாம்மா. எல்லாம் வந்து வாங்கிக்கிங்க. தம்பி இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக இங்கே தான் பஞ்சாபி நேஷ்னல் பேங்க்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்ஸ்லாம் அருமையாக போட்டிருக்காங்க. தேடி பிடிச்சிங்கன்னா நல்ல ஜாக்கெட்டாக எடுத்துடலாம். லெதர் ஜாக்கெட்ஸ் கூட இருக்குது. ஏன்னா கலெக்ஷன் வரலையாமா, அடுத்த வாரம் கண்டிப்பாக கலெக்ஷன்லாம் வருமாம்மா. அவனும் தேடி பிடிச்சி ஒரு சிவப்பு கலர் ஜாக்கெட்டை எடுத்து தூக்கிட்டு வந்துட்டான். கடைசியில் வந்து போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி சொல்லுங்கள். எல்லாம் நல்லா தான் இருக்குது. ரேட்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது காய்ஸ். ஏறி இறங்கி பேசினீங்கன்னா கம்மி விலையில் பிடிச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு சர்ப்ரைஸாக எங்கள் பள்ளிக்கூடத்து நண்பரை மீட் பண்ணோம். அப்படியே டாடா சொல்லிட்டு தலைவருக்கு என் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் அங்கே வாங்கின ஜாக்கெட்டை பார்த்திங்கன்னா போட்டு பார்த்தேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய கைபேசி வேறு அடிக்கடி தற்கொலை பண்ணிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கு நல்ல ஸ்டாண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், வாங்கலாம். அப்புறம் இந்த மறக்காமல் ஏதாவது இது சண்டே மார்க்கெட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் எதாவது வேணுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுன்ற டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன் கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு நல்ல காணொலியோடு சந்திக்கலாம். டாடா பாபாய்.